வணக்கம். 31/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சற்று பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் மதியம் 3 மணி வரை சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவு மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பூரம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியம் வெற்றி கிடைக்கும். உத்திரம் நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். மாலை நேரத்தில் சற்று பொறுமை வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து வகையிலும் நன்மைகள் வந்து சேரும். நினைத்தபடி நிறைவேறும். நிலம், வீடு, தொழில் அனைத்து விதத்திலும் நினைத்தபடி நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். சற்று பொறுமை வேண்டும். அஸ்தம் நினைத்தபடி நிறைவேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விதத்தில் நன்மைகள் வரும். சித்திரை சர்வ காரியத்தில் வெற்றி பெற சற்று பொறுமை வேண்டும். வீண் எந்த வேலை செய்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சில நன்மைகள் வரும். அதே நேரம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். கவனம் தவறினால் சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும். சிறிய வாக்குவாதம் பெரிய அளவுக்கான மன உளைச்சலை ஏற்படுத்தும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். அனைத்து விதத்திலும் நன்மை கிடைக்கும். மாலை நேரத்தில் சுவாதி சர்வ சந்தோஷமும் கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு செய்யும் வேளையில் கவனம் அவசியம் தேவை. விசாகம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். அது சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். நினைத்தபடி நிறைவேறும். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாள். முருகப் பெருமானை வழிபடுங்கள். சர்வ கஷ்டங்களும் நீங்கும். சர்வ எண்ணங்களும் ஈடேறி வரும். மாலை நேரத்தில் உத்திர நட்சத்திரம் வருவதனால் முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திரம் மதியத்துக்கு பிறகு நாளை வரை மிக சிறந்த பலனை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். வணக்கம்.